இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாளிலும் கூட தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இந்த இரண்டாவது நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஏசாயா 23:18 இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. முதல் நாளிலே பார்த்தோம், கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டது, மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு சமூகமாக இருக்கிறது என்று சொல்லி. இரண்டாவது நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அப்போ கர்த்தருடைய சமூகம் நமக்கு எதை தருகிறது? திருப்தியை தருகிறது, மன நிம்மதியை, மன ரம்மியமான ஒரு மனதை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் என்றென்றைக்கும் திருப்தியோடு காணப்படுவார்களாம். மத்தேயு 5:6 நாம் வாசிக்கின்றோம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நீதியின் மேல் பசிதாகம் நமக்கு எப்போது வரும்? அவர் சமூகத்தை நாடும் போதுதான் நமக்கு நீதியின் மேல் பசிதாகம் வரும் இல்லையா? நம்ம இந்த உலகத்தின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த நீதியின் மேல் பசிதாகம் நமக்கு வராது. நான் நீதியோடு இருக்கணும், நியாயத்தோடு செயல்படணும் அப்படிலாம் நம்ம எப்போ நினைப்போம்? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் போது மாத்திரமே. இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நாம் கலந்திருக்கும் பொழுது அந்த நீதியின் மேல் பசிதாகம் நமக்கு வருவதில்லை. ஆகவேதான் மத்தேயுல வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ எப்போ நம்ம நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களாக இருப்போம்? அவர் சமூகத்தை நாடும்போது. அவர் சமூகத்தை நாடும்போது மாத்திரமே நாம் நிச்சயமாக நாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருப்போம். இன்றைய கால சூழ்நிலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மனிதர்கள் எதிலும் திருப்தி அற்றவர்களாகவே காணப்படுகிறாங்கல்ல. அவர்கள் பார்க்கின்ற வேலையில அவங்களுக்கு திருப்தி கிடையாது. இதை விட இன்னொரு நான் ஒருபடி உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும், அவெல்லாம் அந்த வேலையில இருக்கிறான், இவன் எல்லாம் அந்த வேலையில இருக்கிறா, நான் அதை விட மேலே போகணும். இப்படி ஒரு திருப்தி இல்லாத நிலைமை. வீட்டில் உள்ள பொருட்களின் மேல திருப்தி இல்லை. சரி, எங்கள் வீட்டில் எவ்வளோ பொருள் தான் இருக்குது, அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போனேன், எவ்வளவோ திங்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, என் வீட்டில் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இல்லை, எனக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணும். இன்னும் நாம் வைத்திருக்கிற பீரோவில் அடுக்கி வைத்திருக்கிறோமே ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் நமக்கு திருப்தி இல்லை. சச்சா, நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ் எல்லாம் விட இன்னும் நான் என்ன செய்யணும், நிறைய ட்ரெஸ் அந்த பக்கத்து வீட்டு அக்கா வாங்கியிருந்தாங்களே, சர்ச்சுக்கு இன்னைக்கு அவங்க கட்டிட்டு வந்திருந்தாங்களே, அதே மாதிரி புடவை எனக்கும் வேணும். இப்படி நம்ம எதை எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தி அற்றவர்களாகவே நாம் என்ன செய்யிட்டு இருக்கோம், காணப்படுகிறோம். எதிலும் மன நிறைவு இல்லாதவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகம் நமக்கு திருப்தியை கொடுக்கிறதாம். இன்றைக்கு இந்த திருப்தி நம்மிடத்துல எப்போது வரும் தெரியுமா? நம்ம அவருடைய சமூகத்தை நாடி தேடி வரும்போது மாத்திரமே இந்த திருப்தியோடு நாம் காணப்படுவோம். ஆனால் அவருடைய சமூகத்தை நாடி தேடி யாவருக்கும் அவர் திருப்தியான வாழ்வை அருளி செய்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:19 வாசிக்கின்றோம், தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகா நாம் திருப்தியோடு இந்த உலகத்திலே சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு என்ன தர்றாரு? தானியம் தர்றாரு, திராட்சரசம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் என்ன செய்றேன்? திருப்தி ஆக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் சமூகத்தை தேடும் போது அவர் நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையானும் நம்மை திருப்தி அடைய செய்கிறார். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களானாலும் சரி, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, அவருடைய சமூகத்தை நாம் தேடி ஓடும்போது அவர் நம்மை திருப்தி செய்கிற தேவனாக இருக்கின்றார். இன்னும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவருடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி போனா மட்டும் போதுங்க. அவர் நமக்கு எதை கொடுக்கின்றார்? மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், திருப்தியான வாழ்க்கையும் அவர் நமக்கு கொடுக்கின்றார். மத்தேயு 14:20 பாருங்க, ஜனங்கள் எல்லாம் அப்படியே இயேசுவை நோக்கி ஓடி வர்றாங்க. அந்த ஒரு வனாந்திரமான இடம், ஆண்டவர் அங்க தனியே தான் போறார், யாரையும் கூட்டிட்டு போகல. ஆனா ஜனங்கள் இயேசுவை தேடி அந்த வனாந்திரமான இடத்திற்கு ஓடி வர்றாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, 3 நாள் ஆச்சு, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் எதுவும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாரும் பசியை மறந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாட்கள் கடந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? ரொம்ப பட்னியாக இருக்கிறாங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன சாப்பிட போஜனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவங்கள அனுப்பி விடுவோம், பட்டணத்துக்கு அனுப்பி விடுவோம், அங்கே போய் அவங்க சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆண்டவர் சொல்லல, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த அந்திரேயாவிடத்தில் இருந்த அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கொண்டு நினைச்சார் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கின்றார். பாருங்க, அவருடைய ஜனங்கள் வயிற்றின் பசியினால் தாகத்தினால் வாடுவதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. அவருடைய இடத்தை தேடி வந்து அவருடைய சமூகத்தை நாடி வந்தாங்கல்ல அந்த ஜனங்கள், அவர்களை அவர் பசியினால் வாடி இயேசு அனுப்பவில்லை, திருப்தியான ஆகாரத்தினாலே அவர்களை போஷித்தார் என்று சொல்லி நாம் மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா. இன்னும் பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துட்டோம்னு சொன்னா, பவுல் சொல்றாரு, அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடி தேடி இருந்ததுனாலே அவர் சொல்ற எல்லா நிலைமையிலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்யம்னா என்ன? திருப்தி. எனக்கு இது போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செல்வம் போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பதவி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகம், பலன், ஜீவன் எல்லாம் நீங்க போதும்ப்பா, உம்முடைய சமூகத்தில இருந்து நான் பெற்றுக்கொண்ட எல்லா இந்த நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னார். அவருடைய சமூகம் நமக்கு திருப்தியை கொண்டு வரும். நம் உலக மனிதர்கள் மேலே, உலக பொருட்களின் மேலே நம்முடைய கண்களை நாம் பறக்க விடுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி என்பது இல்லாமலேயே போய்விடுகின்றது. ஆனால் நம்முடைய கண்கள் உன்னதத்தை மாத்திரம் நோக்கி இருக்கும்போது, அவருடைய சமூகத்தை மாத்திரம், அவர் இருக்கின்ற இடம் அந்த உன்னதம் இல்லையா, அந்த சமூகத்தை மாத்திரம் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தியோடு காணப்படுவோம். ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல நிலைமைக்காக, அப்பா நான் இந்த நிலைமையிலையும் நான் மன ரம்யமா இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க தந்ததெல்லாம் போதுங்கிற திருப்தியோடு நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய சமூகத்தை நாடி 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 ஓடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும். திருப்தியற்ற மனிதர்கள் எதையோ செய்ய ஓடுகிறாங்க இல்லையா. இன்னைக்கு நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அமைத்து கொடுத்து விட்டார் என்று சொன்னால், அந்த திருப்தியான வாழ்க்கையை நாம் அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வேற எதுவும் தேவைப்படாது. சந்தோஷம் கிடைக்கும், திருப்தியான வாழ்க்கையும் நமக்கு அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிறது. அப்படியானால் நாம் அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடி தேடி ஓடுவோம். இந்த உலகத்தை அல்ல, உலகத்தின் மனிதர்களை அல்ல, வேற எந்த பொருட்களையுமே அல்ல, நாம் அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு திருப்தியான வாழ்க்கை, நம்முடைய மனதிலே திருப்தி, நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி, நம்முடைய செய்கையிலே திருப்தி, எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் பார்த்து கொள்கின்றார். எல்லாவற்றையும் திருப்தியாக அவர் நம்மை வாழ வைக்க ஆசைப்படுகின்றார். இந்த திருப்தியான வாழ்க்கையை தேடி நாம் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புடைய சுவாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 2ஆம் நாளிலே உம்முடைய சமூகத்தில் இருந்து அப்பா நாங்கள் திருப்தியை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திருப்தியான நிலைமையிலே இல்லை என்று சொல்லி அப்பா முறுமுறுப்பான வாழ்க்கையோடு, மனக்கசப்பான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த வருடத்தின் இறுதியில நீங்க கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அப்பா திருப்தியாக வாழ வைக்கிறீங்க சாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. உடைய சமூகம் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதப்பா, உடைய சமூகம் எங்களுடைய வாழ்க்கையை திருப்தியை கொடுக்கிறதப்பா. அப்படிப்பட்ட திருப்தியான ஒரு பரிபூரணமான வாழ்வை தேடி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் அந்த திருப்தியை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும் சாமி. அப்படிப்பட்ட கிருபையை தேடி வாஞ்சித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை